படம் நல்லா இருக்குமா? ஆமாம், இம்ரான் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு, வேற லெவலாக இருக்கு. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு, ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. கேஜிஎஃப் எல்லாம் மிஞ்சிருச்சு இந்த படம், மிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. இது குடும்ப அரசியலை காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம். மோகன்லால் ஒவ்வொரு தடவும் காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் தடவை இன்ட்ரோ ஆகிற மாதிரியே இருக்கு, அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. நல்லா இருக்கு. மஞ்சு வாரியர் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயராஜ் லைட்டாக தான் வராங்க, கொஞ்சம் நேரம் தான் வர்றாங்க, நல்லா இருக்கு. ஆனால் இல்லை இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் தான் வேற லெவல். ஆமாம், விஜயராஜ் கொஞ்ச நேரம் தான் வர்றாங்க, நல்லா இருக்கு. ஆனால் இல்லை, கதைக்கு அவர் தானே முக்கியம். அவரை காமிக்காம கதை ஃபுல்லாக அவரை பேசிக்கிட்டு இருக்கணும், அதான். ஆமாம், ஒன்றுக்கு இதுக்கு கனெக்ட் இருக்கு. ஆனால் பார்ட் 2 தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது பார்ட் 1ஓட இது நல்லா இருக்கு. பார்ட் 3 இதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லீடு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெட்டராகவே இருக்குது. தேர்ட் பார்ட்டுக்கு லீடு இருக்குது, படத்தில் லீடு கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. பிருத்தியோடைய ஆக்ஷன் நல்லா இருக்குது, இயக்கம் நல்லா இருக்குது, மோகன்லாலுடைய என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்குது. கேமரா ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆர்ட் டேரக்டருமே நல்லா வேலை பார்த்துருக்காங்க. பிகாஸ் அந்த ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு கதை களத்தையும் அவங்க நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெண்களுக்கான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அரசியல் களத்தையும் அவங்க நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி உருவாகணும், எப்படி வழி நடத்தணுங்கிறதையும் படத்தில் மெசேஜாக வச்சுருக்காங்க. அவருடைய என்ட்ரி நல்லா இருக்குது. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் எதையுமே நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இறைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிஜிஎம்ல. அது தமிழில் இருக்கிறதுனால ஒரு வேலை இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக பேஸ் கூட்டியிருக்கலாம். பட் படத்துடைய ஓவரால் நல்லா இருக்குது. ஏன்னா லென்த் ஒரு குறையாக சொல்லலாம், எல்லாருமே லென்த்தை ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஆனால் லென்த்துமே பார்த்தீங்கன்னா நம்மளை நகர விடாமல் பண்ணுது. படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போக வைக்கும். இருக்கு இதில் சில கேமியோஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டோட லீடு இருக்குது. இல்லை ரிவீல் பண்ணியிருக்காங்க. லீடு தேர்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அடுத்த கண்டினியூஷன் வரும்ல, அந்த மாதிரி கண்டினியூஷனுக்கு தான் கொண்டு வந்துருக்காங்க சார். ஆமாம், மோகன்லால் படத்தை ரொம்ப லேட்டாக காமிக்கிறாங்க. பட் அது வரைக்குமே படத்தோட கதை வந்து தூக்கிட்டு வருது, பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ என்ட்ரி இல்லைனாலுமே படத்தில் அந்த அளவுக்கு கதை இருக்கிறதுனால ஹீரோவோட என்ட்ரி உங்களுக்கு ரொம்ப மாசாக தெரியுது. மஞ்சு வாரியரோட இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஒரு ஆளுமை எப்படி இருக்குங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஒரு அரசியல் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும், எப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்தணும், மக்களுக்காக எப்படி உழைக்கணும், தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. படமே அரசியல் தானே, உலக அரசியலே பேசியிருக்காங்க. அதுதான் உலக அரசியலை பேசும்பொழுது அங்கேயும் இருக்குல்ல, எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து கோர்வையாக கோத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல் ஆக்ஷனாக இருக்குது, கதை களத்தோட கூடிய ஆக்ஷனாக இருக்குது. பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருக்குது. என்ன கொஞ்சம் இறைச்சல் இருக்குது, பட் இருந்தாலும் பிஜிஎம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கூட மலையாளத்தில் இருக்கிறத வந்து தமிழில் பாருங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ சினிமா வந்து உலகளவில் சினிமா ஆயிடுச்சு, அதனால தமிழ் ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உண்மையாலுமே வாட்சபிள். சொல்லணும் அப்படின்னா படம் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் ஒரு விதமாக பார்க்கலாம். பட் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே வரல. இம்ரான் மூவிஸ் மோகன்லாலோட ஆக்டிங் எனக்கு இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப லேகாக இருக்க மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு எதனால இவ்வளோ மாசு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா மோகன்லால் சாருக்கும் சரி, பிருத்திவிராஜ் சார், இவங்க 2 பேருக்கும் ஒரு மாஸ்க் கொடுத்தா ஓகேங்களாம். ஹீரோயினிக்கு மாசு, சும்மா ரோட்டில் நடந்து போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வெளில ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாசான ஒரு மியூசிக்கு அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா? யாருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருந்தது. இல்லை அது வந்து எப்படின்னா இப்போ வரைக்குமே அது யாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மோகன்லால் சாருங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. தவிர அது இன்னும் இப்போயே சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்கு. தேர்டு பார்ட்டில் தான் அந்த ரினியூவல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா வருது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆக்சுவலி நானுமே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, இதை பார்த்ததுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும்.
ஆனால் ஓரளவு ஓகே தான் கதை. அதாவது ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தா நல்லாவே கதை புரிஞ்சுருந்துருக்கும். பட் ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதனால எனக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் என்னடா இது வர்றாங்க யாருன்னே தெரில இது பண்ணுறாங்க. அதுவும் பேன் இண்டியாவோட லாங்குவேஜில் வரும். தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், மலையாளம் வரும், அதுக்கப்புறம் தெலுங்கு வரும், வேறு ஒரு மொழியில் வரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா மொழியுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு குழப்பமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃப்ளூயண்ட்டாக போலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முழுக்கவே அதில் தான் போகும். ஆக்சுவலி அதாவது ஸ்க்ரீனாக பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே கேமரா ஒர்க்கில் மரண மாசமே சொல்லலாம். அந்த எடிட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா கதையை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கலாம். முதல் விஷயம் எனக்கு கதையை வந்து ஒரு வேளை ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதனால எனக்கு புரியலையாங்கிறது தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் செகண்ட் பார்ட் வந்து நல்ல பிருத்திவிராஜ் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைப் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப ஓவர். எப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக்கை போட்டு படம் ஓடுறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்க வைக்கிறது, திருப்பி ஒரு மியூசிக்கை போட்டு படம் ஓடுறது பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாஷான மியூசிக்கே கொடுத்த மாதிரி இருந்தது. பர்டிகுலராக ஒரு ஹீரோ அவருக்கான மியூசிக் மற்ற யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி, ஹீரோனிக்கும் ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு டோட்டல் அரசியலுமே முழுமையாக காட்டலாம். இதான் அரசியலுங்கிறது, அரசியலையும் முழுமையாக காட்டல, மற்ற எல்லா விஷயத்தையுமே முழுமையாக காட்டாமல் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆங்கிள்ஸ், ஒரு சில அந்த சீன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெயின் சீன்லாம் வரும், அதெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ தூரம் டைரக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கணும், யோசித்த விதமெல்லாம் சூப்பர். அங்கங்கே கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ. ஏன்னா அதான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியாது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், வைபாக இருக்கும். லூசிஃபர் 1 அளவுக்கு லூசிஃபர் 2 கிடையாது. ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்னன்னா 1 and 2க்கு நமக்கு என்னன்னா 1ல் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு மாஸ் கிளாஸ் எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. அது நமக்கு வந்து ஒரு செட் ஆகிடுச்சு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகணும். லூசிஃபர் 1 அந்த அளவுக்கு இருந்தது, 2 எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இங்கே அந்த மாஸ் கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு வைப் வேணும் நமக்கு. பார்ட் 1 பார்த்த வைப் இல்லை, ஸ்டோரி வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. 3 hour படம் அப்படின்னும் போது நீங்கள் அந்த 3 hourலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப் வந்து அங்கங்கே பக்கத்தில் வைக்கணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சின்னதாக வைக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்விஸ்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய லென்த் எடுத்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, திருப்பி ஒரு பெரிய லென்த் எடுத்து ட்விஸ்டானா நடுவில் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு தூக்கம் வர மாதிரி, ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் வருது. வேறு ஒன்றும் இல்லை. பிருத்திவிராஜுக்கு வந்து ஒரு வெயிட்டான ரோல் கொடுத்துருக்காங்க. பிருத்திவிராஜ் வந்து யார், எதனால் வந்து எப்படி மோகன்லாலை மீட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. டொவினோ தாமஸ்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இதில் வந்து அவங்க வந்து அவங்கள ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, அந்த லேடி லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. மஞ்சு வாரியரை காமிச்ச விதம் நல்லா இருந்தது. அது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க வந்து ஒரு நார்மல் லேடி மாதிரி இருந்தது, திடீர்னு வந்து இல்லை என்னோட பீப்புள், எங்கள் அப்பாவோட லெகசி, நான் அதுக்காக பார்த்துக்க வரேன் அப்படின்னும் போது அங்கே அவங்க ஒரு இனிஷியேட் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவங்க பின்னாடி வந்து மோகன்லால் இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார், அது நல்லா தான் இருக்கும். இல்லை, அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, படம் 3 hour ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வராது, தமிழ் சப்டைட்டில் மட்டும் வரும், ஹிந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல என்னடா இது தமிழ் படத்துக்கு தான் வந்து உள்ளே உட்காந்தமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் பார்த்து இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காண்டாக இருக்கும். நீங்கள் ஹிந்தியை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes வச்சுருக்கீங்கன்னும் போது ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, இது லூசிஃபர் 2ன்னு நிறைய பேருக்கு உள்ள தேட்டரில் தெரியல. எம்பெருமான் அப்படின்றது தனி படம் போல் அப்படின்ற ஒரு படம், அதுவும் மோகன்லாலோட ஒரு படம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. மேபி அந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு படம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் எப்பயோ பார்த்துருப்பாங்க, ஒரு சில பேர் பார்க்காம இருப்பாங்க. அதனால் தேட்டரில் பெருசாக கனெக்ட் ஆகலையோ அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்துட்டாங்க, அந்த பார்ட் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். பார்ட் 1 பார்க்காம தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, படமே பிடிக்காது. படம் புரியும் ஆனால் பிடிக்காது. ஒரு சில சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அது பார்ட் 3ல் வந்து காமிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் லூசிஃபர் யார், என்ன ஏது அப்படின்றத அங்கங்கே எப்படி ரிவீல் பண்ணி அந்த ஒரு மாஸாக காமிக்க முடியுமோ காமிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்லா கரெக்டாக.
டைரக்ஷன் வைஸ் எஸ் கொஞ்சம் இன்னும் வந்து அவர் எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓகே. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு அது அப்படி கனெக்ட் ஆகுமான்னு தெரில. பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, பட் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது மட்டும் இருக்குது. பார்க்கலாம், படம் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் படம் பிடிக்கும், மோகன்லால் படம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. பட் கதை வைஸ் எனக்கு ஒரு பெரிய கேஜிஎஃப் மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாசு கிளாஸ் இருக்கும், கதையை மறந்துடுங்க. எம்புரான் படம் பார்த்துட்டு வரேன். இது என்னன்னா மலையாள சினிமா வந்து இந்த கேஜிஎஃப், புஷ்பா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிடுச்சு தான் சொல்லணும். பொதுவாக மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதை இருக்கும், நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும், அது வேறு விஷயம். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து சுத்தமாக இல்லை. ஃபுல்லாக வந்து ஒரு பில்டப்லேயே வந்து படத்தை வந்து ஓட்டியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே, ஃபுல்லாக ட்ரெய்லர் மியூசிக் மாதிரியே விட்டு ஒரே கதையில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருது. அது எங்கே வந்து ஒரு இது கொடுக்கணும், பில்டப் கொடுக்கணும், அதெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு தெரியல. ஒரு கேரக்டருக்கு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு வராங்க. சரி தான் முக்கியமான கேரக்டர்னு பார்த்தா நேரம் அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் பேசும்போது அந்த கேரக்டர் அப்படியே மொக்க வாங்குது. ஸோ அந்த கேரக்டருக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இதுதான் படம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப வந்து ஒரு கேவலமாக இருக்குங்க. எம்புரான்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்க, அதோட டிசைன் வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணீங்கன்னு தெரியல. L2ங்கிறது லூசிஃபர் 2ங்கிறத வந்து ஒரு மாதிரி போட்டுட்டு நீங்கள் எம்புரான்னு வச்சுருக்கீங்க. ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை வருது. சரி, நீங்கள் வந்து மலையாள பீப்புள் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கலான்னு வச்சுங்களேன். அந்த எம்புரான்னு எழுதுன வந்து கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சவன் தான் அங்கே எம்புரான்னு எழுதியிருப்பான். அவனுக்கு தெரியாத அது வந்து போட்டு எம்புரான் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, அது வந்து என்னன்னா அவங்க வந்து இந்த படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு டாக் வரணுங்கிறதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு டாக்டிக்காக இருக்குது. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்னொன்று படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜில் இருக்குன்னே ஒரு டவுட் ஆயிடுச்சு. உண்மையிலே நான் உள்ளே போயிட்டு நான் தமிழ் டப்பு தான் டிக்கெட் வாங்கினாங்கிறது ஒரு டவுட்டாகி நான் செக் பண்ணேன். ஏன்னா படம் ½ hour வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஒரு தமிழ் வார்த்தை வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் படம் போயிட்டுருக்கு. கீழே வந்து தமிழ் சப்டைட்டில் போகுது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து தமிழ் போகுது, திரும்ப ஒரு 20 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் போகுது. ஸோ இது ஒரு பேன் வேர்ல்டு மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இவங்க டோட்டல் வேறு லாங்குவேஜ் வச்சாங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் தெரியும். எப்படி அவங்களால உட்காந்து எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சு படம் பார்க்க முடியும்? இல்லை, உண்மையில ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து டோட்டலாக எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு கதைன்னு ஒன்று இருந்துச்சு, ஒரு மிஸ்ட்ரி, ஒரு எலிமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட வந்து முடியும் போது தான் கொஞ்சம் எல்லாமே இவர் மோகன்லால் பண்ணுற மாதிரி வச்சு முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலேயும் மோகன்லால் வந்து ஒரு ஃபுல் பேக் போன் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா ஒரு ப்ராப்பர் கதை இல்லை. ஒரு ஸ்டார்டிங், ஒரு மிட், ஒரு எண்டு எதுவுமே இல்லை. இந்த பொலிட்டிக்கல் ப்ளஸ் மோகன்லாலோட அந்த ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தை வந்து டோட்டலாக போகுது. அதான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி பிருத்திவிராஜுக்கும் ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்சுவலாக பிருத்திவிராஜுக்கு இம்பாக்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது பிருத்திவிராஜுக்கு ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி ஒரு விஷயமும் காமிக்கிறாங்க. எண்டில் வந்து அவருக்கு ஒரு கிளைமேக்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் காமிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவர் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் பர்சனாக வந்து அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளஸ் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். இல்லை, ஓவராலாக உட்காந்து பார்க்க முடியலங்க. இவங்களுக்கு படம் எடுக்க தெரியல. இவங்க வந்து பில்டப் வச்சு எடுக்கணும்னு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிவிட்டு அது இப்போ புஷ்பாவில் வந்து அதுவும் வெறும் பில்டப்பாக தான் இருக்கும். பட் அதில் வந்து ஒரு பில்டப்புக்குள்ளேயே வந்து அந்த கேரக்டர் எப்படி எலிவேட் பண்ணுறாங்கன்னு போகிறாங்கல்ல, இவங்களுக்கு அது பணம் தெரியல. அதனால நம்மளால் உட்காந்து படத்தை பார்க்க முடியல. இந்த படம் டோட்டல் வேஸ்ட்டுங்க. இதுக்கு ரேட்டிங் கொடுத்தனா ரொம்ப கேவலப்படுத்துற இருக்கும். படம் சுத்தமாக இல்லை. ஆமாம், அதுதான் கொடுமை. இதில் வந்து பார்ட் 3 வேறு எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு பார்ட் 3 எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப செலவு பண்ணிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து ரிகவர் பண்ணாது. இந்த படம் இல்லை, பார்ட் 3 எடுத்தாங்கன்னா டோட்டலாக போயிடுவாங்க. பார்ட் 2 உட்காந்து பார்க்கணும். எதில் இல்லை, லூசிஃபர் கேரக்டரை வந்து இல்லை ஓரளவுக்கு உடச்சிருக்காங்க, ஓரளவுக்கு ரிவீல் பண்ணாங்க. இப்போ புதுசாக இன்னொரு வில்லனை கொண்டு வந்து பார்ட் 3க்கு வந்து லீட் மாதிரி கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதை எடுக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியன் 2 வந்து இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ஏன்னா அவங்களுக்கு படம் எடுக்க தெரியல பாவம். ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டோடு எடுத்துகிட்டு இருந்தவங்க. உண்மையிலேயே மலையாள சினிமா வந்து ரொம்ப நல்ல சினிமா கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலாக மலையாள சினிமா ரொம்ப பிடிக்கும். பிரேமுலு வந்து ஒரு தெலுங்கு ஸ்டைலில் வந்து எடுத்த மலையாள சினிமா அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. ஒரு கண்டென்ட் வச்சுட்டு ஒரு கமர்ஷியலாக எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து
அவங்க ஓவராக அந்த பில்டப்பே நம்பி அவங்களுக்கு எப்படி எடுக்கன்னு தெரியாமல் டோட்டலாக கொலாப்ஸ் அடிச்சு போகிறோம்.